மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நாகையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாகையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் நாகையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். அதாவது நாகையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை டாடாநகர் பகுதியைச் சேர்ந்த படகு உரிமையாளர் ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான படகுல 5 மீனவர்கள் கடலுக்கு நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நேற்று மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களின் படகில் ஏறி மீனவர்களை தாக்கியதோடு மீன்பிடி உபகரண பொருட்களையும் பறித்து சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது நம்ம அன்பி செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். அந்த படகில் இருந்த 5 மீனவர்கள்ல ஆனந்த் மற்றும் வெற்றிவேல் அன்பரசன் ஆகியோர் உள்காயங்களுடனும், அதேபோல முரளி சாமிநாதன் ஆகியோர் இருவருக்கும் பலத்த காயங்களோடு தற்பொழுது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது மட்டுமின்றி நாகையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற செருவூர் மற்றும் வெள்ளப்பள்ளம் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையரின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களை தாக்குவதும் அது மட்டுமின்றி மீனவர்களின் மீன்பிடி உபகரண பொருட்களை பறித்து சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்கதையாக இருக்கும் சூழல்ல இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மீனவர்களோட கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. ஒரே நாள்ல 3 சம்பவம் அரங்கேறி இருப்பது மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி.